லைன்ல நிக்கிறாங்க அப்படியா? அம்மா என்ன பிரைஸ் இது? இது வந்து கருவாடுக்கு 500 ரூபாய். கருவாடுக்கு தான் எடுக்கறதா? மீன் சாப்பிடுற ஆக்கள் வழியில நிக்கிறேன். இந்த கிலோ 1000. இது என்ன பிரைஸ்? இது 1500. எட்டா பாஸ் எவ்வளவு? கிலோ 1200. இது ரால் 2000. நான் இப்போ எங்க நிக்கிறோம்னு சொன்னா கொழும்புல நிக்கிறேன். கொழும்புல எனக்கு எங்க போக போறோம்னு சொன்னா பேலியகோட மீன் சந்தைக்கு போக போறோம். வளமையான யாழ்ப்பாணத்துல வந்து சின்ன சின்ன மீன் எல்லாம் பார்த்துருப்போம். இங்க வந்து பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குதாம். அதே மாதிரி இறால் எல்லாம் பெரிய இறால் இருக்கு. நம்ம போய் பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்க போய் இந்த வீடியோ ஒரு பிரியோசனமான வீடியோவா இருக்கும். போய் உள்ள பார்ப்போம் எப்படி எப்படி மீன் இருக்கு, என்னென்ன சைஸ்ல இருக்குது எல்லாமே பார்க்க போறேன். நானும் ஆர்வத்தோட போறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். உள்ள போறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க அப்படியா? அம்மா இவ்வளவு கிரவுட் அங்க நிப்பாட்டுங்க. இதனால போறோம். மீன் மார்க்கெட் தானே போறீங்க? இவ்வளவு கிரவுட் இருக்கா? ஓ இது இன்னைக்கு கிரவுட் இப்ப குறவு. நீங்க ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்திருந்தா நெருங்கல. இங்க நல்ல காலம் அது. 7 மணிக்கு தான் வர வலிக்கிட்டாங்க. எனக்கு போலீஸே வர மாட்டாங்க. போலீஸால போட்டு என்ன கண்ட்ரோல் பண்றது? இதால போங்க. நாங்கள் வந்திருக்கிறது சந்தைக்கு தான். ஆனால் பார்க்குறதுக்கு திருவிழா மாதிரி இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு வேறு பண்டிகை காலத்தில் போய் ஷாப்பிங் போனால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. சரியான க்ரௌட். இன்றைக்கு நாங்கள் இப்போ வந்த நேரத்துக்கு க்ரௌட் குறைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் சரியான க்ரௌட். வாகனங்களை பார்த்தா தெரியும். உள்ளுக்கு போய் பார்ப்போம். நானும் வந்து வேறு புது எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி தான் போகிறேன். பார்ப்போம். மாஸ்க் போடாங்க. இங்கே வந்து ரொம்பவுமே வந்து பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது. அதை விட அந்த சிங்கிராலன்னு பெரிய இறால், அந்த இறால் எல்லாம் இருக்குது. பார்த்தேன். உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சந்தேக ஃபுல்லாக க்ரௌட். கீழே தான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். காட்டிட்டு போகிறேன். உங்களுக்கு பாருங்கள். அதோட விலைகள் பேர்கள் எல்லாமே சொல்லிட்டு போகிறேன். சரியான க்ரௌட்டாக இருக்குது. நிறைய மீன் இருக்குது. நான் இதுவரை பார்க்காத மீன்கள் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போய் நாங்கள் பார்ப்போம். என்னென்ன பெரிய சைஸில் மீன் இருக்குது என்ன எல்லாமே விலை கேட்க போகிறோம், பேர் கேட்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பேர் என்ன? எவ்வளோ கிலோ? 2000 ரூபா. இது பலபத்தம் மீனா 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க கிலோ. ஆறளவுக்கு எல்லாம் மீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போய் பார்ப்போம் இப்படி எல்லாம் மீன் இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது. இங்கே வந்து வெட்டி வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க விற்கிறதுக்கு. மீனை தள்ளுறதுக்கண்டே மீனுக்காண்டி பெரிய வண்டிகள் வச்சுக்கிறாங்க. அந்த மீனை வெட்ட கொண்டு போகிறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஐயா கிலோ எவ்வளவு? இது கிலோ எவ்வளவு? 2600 ரூபா. இது வந்து மோர் கொண்ட ஒரு மீனா. பிரைஸ் என்ன? கிலோ 800 ரூபா. 800. கிலோ வந்து 800 ரூபாயா? சுறா 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 மீன். சுறா மீன். என்ன இது? எட்டா பாஸ் எவ்வளவு? கிலோ 1200. இது இறால் 2800.
ஓ யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம். கிலோ வந்து 500 ரூபாயா? நல்லெண்ணெய் பிரைஸ் அண்ணா என்ன பிரைஸ்? என்ன பிரைஸ்? 2500. அது அது 700. என்ன பிரைஸ்? 700 ரூபாய் கிலோ. என்ன பிரைஸ் என்ன கிலோ? கலப்பா என்ன பிரைஸ்? 2000. 2000 2000 1 கிலோ 2000. nama கலப்பா கலப்பா நெத்தலி மீன் 1000 ரூபாயா? அப்ப வாங்க 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 நாங்க போ. ஐயா nama அம்புவா கீரை 1 கிலோ வந்து 800 ரூபா. ஒரு கிலோ வந்து 1300 ரூபாயா? கிலோ கீரை கிலோ என்ன 800 அண்ணா கிலோ இது 1 கிலோ நமசிய நமசிய இது 1 கிலோ 900 ரூபா. சாவால் 1500 ரூபா கிலோல 1800 700 இது வந்து 1700 ரூபாயா கிலோ. nama sapara kilo berapa? Kilo bila? Total. இது வந்து சப்பரான்ற ஒரு மீனா. இது வந்து கிலோ கணக்காக கொடுக்கலாம், அப்படியே ஃபுல்லா தானே கொடுப்பாங்க. நாம மொத்தமா ஆரம்பின்னு சொன்னா அவங்களை சேல்ஸ் பண்ணுவோம். Udah.
என்ன பிரைஸ்? கிளவால் பிரைஸ் இது கிலோ வந்து 1300 ரூபா அப்படி வருமா? கருவாடு கொடுத்துருக்கீங்க. அது கருவாடே கொடுக்குற இது கருவாடு கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஃப்ரெஷ் மீன் இல்லை. கொஞ்சம் சாப்பிடுங்க. யூடியூப் போனா இந்த மீன் கடையில சாப்பிடு வைக்கிறது காட்டுவாங்க. என்ன பிரைஸ் இது? இது வந்து கருவாடு 500 ரூபா. கருவாட்டுக்கு தான் எடுக்கிறதா? சமைக்கிறது இல்ல. இதுலயா அந்த இது போடுறது இது மாசி கருவாடு? அது பாருங்க, அது வேற. இது நோம்பலா கருவாடு போடுறது. இதில் பாருங்க பெரிய மீனெல்லாம் பெரிய பெரிய துண்டு மீனெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இந்த மீன் தான் நிறைய பேர் வந்து வேணுவாங்க போடுறதுக்கு நிறைய இடத்துல இந்த மீன் இருக்குது. இது வந்து உண்மையிலேயே அந்த எலும்புகளெல்லாம் வராது, முள் வராதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2500 ரூபா, 2600 ரூபா, 2400 ரூபாய்க்கு இந்த மீன் விற்கிறாங்க கிலோ. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மீன் ஒரு 15 ரூபாய்க்கு 20 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இதை பீஸாக வெட்டித்தான் விற்பாங்க. மொத்த வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோ 1000 கிலோன்னு வேண்டிட்டு போவாங்க. சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுனாலாம் வந்து இனி வந்து இது பேக் பண்ணி அவங்க அதுக்கேற்ற ஐஸ்கள் எல்லாம் போட்டு தான் கொண்டு போவாங்க. இது வந்து ரொம்பவுமே வந்து பெரிய மீன். கிட்டத்தட்ட பார்க்குறது சின்னதாக இருக்கும். கிட்டத்தட்ட 15 கிலோ வரும். யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஆழ்கடலில் போய் பிடிச்சிட்டு வர மாதிரி மீன்கள் குறைவு. இப்படி மீன்கள் இருந்தாலும் சரியான குறைவு. இதை வந்து ரொம்பவே பெருசு. நான் பார்க்குறதுக்கு சின்னதாக தான் தெரியும் சில வேலை ஃபோனில் பார்க்கும்போது வீடியோவில். ஆனால் ரொம்பவுமே வந்து பெருசு. கிட்டத்தட்ட பெரிய மீனுன்றே சொல்லலாம். அந்த மீன் என்ன பேர்? செலவால். செலவால செலவால செலவல்ல செலவல்ல. கருவாடு போடுறது இல்லை, சமைக்கிறது. என்ன பிரைஸ் வரும் கிட்டத்தட்ட கிலோ? அது கிலோ 1700. 1700 ரூபா. இது வந்து செலவல்ல வேற மீன். அவங்க சொல்லியிருந்தாங்க கிலோ வந்து 1700 ரூபா அப்படி வரும்னு சொல்றாங்க. நம்மளா கஷ்டப்பட வீடியோ எடுக்கிறோம். மீன் சாப்பிட்ற ஆக்கள் வழியில நிக்கிறோம். இது வந்து இலங்கையில் வந்து பிரபல்யமான ஒன்று சிங்கிரால்னு சொல்லுவாங்க. இது கிலோ கணக்கெலாம் விற்பாங்க. இது கிலோ வந்து நிறைய காசு வரும். நாங்கள் என்ன விலையான கேட்டு பார்ப்போம். இது ஒரு ராலில் ஒரு சின்ன பீஸ் வேணுனாலே இப்போ 4 கிலோ அப்படி வேண்டலாம். இது வந்து 2-3 கிலோ நிற்கக்கூடிய ஒரு ரால்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு கிலோ 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 7000. இது வந்து கிலோ வந்து 7000. எவ்வளவு? இது நண்டா? அது நண்டு தான். இது கடல்ல பிடிக்கிறதா? கடல். இது என்ன பிரைஸ்? இது 1500. என்ன மூடு இல்ல. கிலோ கிலோ 1500. மீன் வந்து வெட்டுறதுக்கு இவங்களோட இடத்துல வந்து பக்கத்தையே இந்த மீன் வெட்டுறதுக்குன்ற ஒரு தனி இடம் இருக்குது. பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் அப்போ மீன்களை கொண்டு போகும்போது சில வெட்டி சின்ன சின்ன பீஸாகி கொண்டு போவாங்க. அதுக்காண்டி பெரிய வெட்டுற இடங்களும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ளேயும் வெட்டி கொடுக்குறாங்க. சில வியாபாரிகள் வந்து சந்தைக்குள்ளேயும் வெட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வேணுமென்னு சொன்னால் அங்கே சந்தைக்குள்ளேயும் வெட்டி கொள்ளலாம். இல்லைன்னு அதை விட வெளியில் கொண்டு போனாலும் வெட்டி கொடுக்குற இடங்கள் இருக்குது. சந்தைக்கு உள்ளே இருக்கிற வெட்டுறவங்களும் இருக்கிறாங்க, சந்தைக்கு வெளியில் வெட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அதை விட சில விற்கிறவங்களே வெட்டியும் கொடுப்பாங்க. இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கழிவு வராது. கிட்டத்தட்ட கிலோ எல்லாம் வந்து 2500-2600 விற்கிறாங்க. கூட இந்த மீன் தான் வந்து எல்லோரும் வந்து வேண்டிட்டும் போகிறாங்க. அதை விட எல்லாட்டையும் கூட இருக்குது.
தலாபாத் என்ற ஏதோ பேர் சொல்கிறாங்க. எனக்கு நிறைய மீன் பேர் தெரியாது. யாரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் வந்து சில பேர் வந்து சிங்களத்தில் போகிற மாதிரி சொல்லுவாங்க, தமிழில் போகிற மாதிரி சொல்லுவாங்க. தமிழில் வந்து இதோட பேர் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நியூஸத்தை போட்டு இந்த நியூஸத்தில் வர மீன் இதுன்னு சொல்லி. உண்மையில் ரச்சி மாதிரி இருக்கும். இந்த வெளிநாடு வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட வந்து இந்த மீன்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட சிக்கன் மாதிரி இருக்கும். மாட்டிறச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் கட் பண்ணால் இருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய ஆழ்கடலில் போய் பிடிச்சிட்டு வர மீன்கள். இப்போ சாதாரண கரையில் பிடிக்கக்கூடிய மீன்கள் இப்படி வராது. பெருங்கடலில் போய் பிடிச்சிட்டு வர மீன்கள்லாம் கூட அப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துச்சுன்னா எங்களோட ஊரில் பார்க்குறதே இல்லை. நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லை. சில வேலை பார்த்துச்சுன்னா இந்த சின்ன பீஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே மீன் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருக்குது. கூட வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான மூவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. வேண்டிட்டு போய் அங்கே வெளிநாட்டுக்கு பேக் பண்ணி அதெல்லாம் அனுப்புவாங்க. கேத் இண்டியாவும் லியோனும் வந்து வெளியில் வந்துட்டாங்க. கொஞ்சம் இடத்துலையே உள்ளுக்கு நிற்கலாம் இருக்குது. ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்தது யார்டியோ காலில் இருந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபுல்லாக க்ரௌட், சரியான க்ரௌட். கொழும்புக்கு வராங்க, வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.